இந்த இயக்கத்தை தவிர கல்விக்காக படிப்புக்காக என்று செயல்பட்ட உலகத்திலேயே வேறு எந்த இயக்கத்தையும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இதுதான் படிப்பதற்கு என்னென்ன வாய்ப்பு வேணுமோ அத்தனையும் வழங்குவதற்காகவென்றே ஒரு இயக்கம் உருவானது. ஏனென்றால் கல்விதான் இங்கே மறுக்கப்பட்டிருந்தது. பிறப்பின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு ஏதோ ஒரு வகையில், பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் கிடைத்து விடலாம், ஆனால் படிப்பதற்கு இவர்களுக்கு உரிமை வழங்கிவிடக் கூடாது என்று இந்த நாட்டிலே மிக நீண்ட காலமாக இருந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு 1950க்கு பிறகு வேணா நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் சட்டம், தண்டனை சட்டம் எல்லாமே ஒண்ணுதான். அதுதான் மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதி ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுத்து விடக்கூடாது என்று சொன்னது. கௌதம ஸ்மிருதி என்கிற இன்னொரு ஸ்மிருதி தான், சூத்திரன் வேதம் ஓதுவதை கேட்டால் அவன் காதிலே காய்ச்சி ஏற்றை ஊற்று, அவன் படிக்க முற்பட்டால், மந்திரத்தை சொல்ல முற்பட்டால் நாக்கை அறுத்து போடு என்று சொன்னது.